எல்லாம் 12 மணி நேரம் இருக்கும். அப்போ செம்ம மழை. அப்போ அப்பாவுக்கு வந்து மூச்சு வாங்குற மாரி வந்துச்சு. நாங்களும் சுடு தண்ணி வச்சு எங்கள் அம்மா நான் அண்ணன் தூங்கின்னு இருக்கான், பாப்பாவும் தூங்கின்னு இருக்காங்க. நானும் அம்மாவும் எழுதி உக்காந்துக்கிறோம். அப்போ அப்பாவுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. சரி என்னடா இது இவ்வளோ மூச்சு வாங்குது. அன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வாட்டி வந்துதான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா இதுமாரி மூச்சு வாங்குது ஐயா அப்பாவுக்குன்னு. இதுமாதிரி சுடுதலை உப்பும் சர்க்கரையும் போட்டு கொடுமா, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுனாங்க. அதேமாதிரி நாங்கள் நேற்று கொடுத்தோம், ஆனாலும் சரியாகலை. என்ன கத்துற உங்களுக்காகத்தால ஊழியம் செய்கிறாரு எங்கள் அப்பா, நிறைய ஊழியத்துக்கெல்லாம் போகிறாரு. அவருக்கே இந்த பாடுகள் துன்பங்கள்லாம் கேட்டுருந்தேன். அப்பயும் மறுபடியும் மூச்சு ரொம்ப வாங்குது. எங்களுக்கெல்லாம் பயம் எடுத்துக்கிச்சு. அன்டைமில் யாரும் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கல்ல சொந்த பந்தம்லாம். இப்போ கூட சொந்த மாதிரி சொல்ல தேவையில்ல உங்களுக்கு, பணம் இருந்தால் தான் வருவாங்க. ஆனால் தேவன் மட்டும்தான் உண்மை உள்ளவர். இதயத்தை பார்த்து நம்மளுக்கு இருந்து கொண்டு வருவார். அப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு ஜெபிச்சேன், ஏசப்பா எங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணலையே, ஏன் அவருக்கு இந்த மாதிரி நிலமை, இப்போது சுகத்தை தாங்கன்னு நான் ஜெபிச்சுன்னு இருந்தேன். மணி 2:30 மணிக்கும் ஐயாவும் ஜெபிச்சாரு, நாங்களும் ஜெபிச்சோம். சுடுதண்ணி கொடுக்க கொடுக்க எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஆயின்னு இருந்தது. அப்போ அவருக்கு தூக்கம் வரல. நான் படுப்பா நானும் பாப்பாவை படுக்க வச்சுக்கின்னு படுத்துன்னு சொல்லினுக்கிறேன், படுப்பா தூங்குப்பா, ஏசாப்பாக்குறாரு, நம்மளை யாரும் கைவிட மாட்டாங்க, ஏசாப்பா உயிர் கொடுக்குற தேவன், உயிர் எடுக்க மாட்டார். பிசாசுக்கு நம்மளத்தோட அதிகாரம் இல்லை. ஏன்னா நம்மளை சுற்றி வேலை எடுத்து பாதுகாக்கிற ஒரு தகப்பன்னா ஏசாப்பா மட்டும்தான். அப்போ நாங்கள் ஜெபிச்சுன்னு இருந்தால் அந்த ஜெபத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு இப்போ நல்லா இருக்கிறாரு. நாங்களே பயந்துட்டோம், ஐயோ எங்கள் அப்பா இல்லைன்னா என்னடா ஆகும்னு. இப்போ எங்கள் அப்பா இருக்கும் போதே பாதி ஜனம் பார்க்க மாட்டுது. அப்போ எங்கள் அப்பா போயிட்டாங்கன்னா சுத்தமாக யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்பா எங்களுக்கு எங்கள் அப்பா மட்டும் கொடுங்க, நாங்கள் சொத்து சொகம்லாம் கேட்கல, எங்கள் நோய் நொடி இல்லாமல் எங்களை 5 பேர் எங்களை பாதுகாத்து வந்தாலே போதும். இந்த சபையை இன்னும் பெரிதாக்கணும், எங்கள் அப்பா நிறையத்துக்கு ஊழியம் செய்யணும், எங்கள் அண்ணன் ஊழியம் செய்யணும், இவனை நல்லா படிக்க வச்சு இவனை ஏசாப்பாவுக்கு ஊழியம் செய்யணும் தான் நினச்சின்னு இருக்கோம். அதுக்காக கட்டுற என் ஜெபத்தை ஏற்று எங்கள் அப்பாவுக்கு இப்போ நல்லா பலன் தந்துருக்காரு. இப்போது இந்த சளியிலேருந்து நீக்கி போடுவார். இனிமேட்டு எங்கள் அப்பாவுக்கு அந்த இதெல்லாம் மூச்சு வாங்கலாம் வராது. கத்த நாமும் பெரிதாக ஆசிரியத்து.